உலக அகதிகள் தினத்தை ஒட்டி சென்னை செம்மொழி பூங்காவில் ஊரும் உணவும் என்ற தலைப்பில் புலம்பெயர்ந்த மக்களுக்கான உணவு திருவிழாவை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி திறந்து வைத்தார். கூடுதல் விவரங்களை நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி, இந்த திருவிழாவுடைய சிறப்பம்சம் என்ன? தேவப்பிரியன், ஜூன் 20ஆம் தேதி உலக அகதிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி சென்னை செம்மொழி பூங்காவில் தற்போது உணவு திருவிழாவானது தொடங்கியிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி உணவு திருவிழாவை திறந்து வைத்தார். இது புலம்பெயர்ந்த தமிழர்கள் நடத்தக்கூடிய இந்த உணவு திருவிழா ஊரும் உணவும் என்ற பெயரில் நடத்தப்படுகிறது. இன்று முதல் 3 நாட்களுக்கு 5, 6, 7 ஆகிய 3 நாட்களுக்கு காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் 102 புலம்பெயர்ந்தவர்களுக்கான முகாம்கள் உள்ளது. இங்கு வசிக்கக்கூடியவர்கள் முகாம்களை கடந்து ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்படுகிறது. அதன் ஒரு நிகழ்வாக இந்த உணவு திருவிழா இந்த முறை 2வது ஆண்டாக நடத்தப்படுகிறது. இதில் இலங்கை மற்றும் மியான்மர் நாடுகளை சேர்ந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த உணவுகளை அவர்களுடைய பாரம்பரிய உணவுகளை இந்த திருவிழாவில் வைத்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த புலம்பெயர்ந்த மக்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தவும் அவர்களது நாட்டின் உணவை பிரபலப்படுத்தும் வகையில் இந்த உணவு திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் கிடைக்கக்கூடிய வருவாயை புலம்பெயர்ந்த மக்களின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்த இருக்கின்றன. இதில் மொத்தம் 13 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 11 அரங்குகள் இலங்கை உணவுகளுக்கான அரங்குகளும், அதே போல ஒரு அரங்கு மியான்மர் நாட்டு உணவுக்கான அரங்கும் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை நடைபெற்ற துவக்க விழா நிகழ்வு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி கருணாநிதி, அதே போல கலாநிதி வீராசாமி உள்ளிட்ட முக்கிய விருந்தினர்கள் கலந்து கொண்டு இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு உணவுகளை சுவைத்து மகிழ்ந்தனர். தகவலுக்கு நன்றி தமிழரசி.